மாசமா வந்து ஒரு டாக்டிக் அனாலிசிஸ் வீடியோவே என்னடா பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டாங்க. என்னாச்சு 3 மாசமா கடைசியில் வந்து லிவர்பூல் யுனைடெட் கேம் அப்போ வந்து பண்ணது, அதுக்கப்புறம் ஒன்னையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டதும் நம்மளும் சரி வேற ஏதோ லீக்ல எல்லாம் போய் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். இல்லை மேன் சிட்டி ஆர்சனல் கேம் வந்துச்சு அதுக்கு பண்ணலாம், ஆர்சனல் யுனைடெட் கேம் வந்துச்சு அதுக்கு பண்ணலாம்னு சொன்னனே தவிர பண்ணவே இல்லை. பட் ஆனால் இந்த தடவை ஒரு பயங்கரமான விஷயம். இப்போ தான் லிவர்பூல் வர்சஸ் யுனைடெட் செகண்ட் லெக் இந்த சீசன் நடந்து முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லெக்ல தான் ஆர்னே ஸ்லாட் டென்ஹாகை வந்து பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னே ஸ்லாட்டர் டென்ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன்லாம் வச்சு போட்டிருந்தியே. இந்த தடவை அமோரிமா பாத்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்துட்டேன், அதுக்கு தான் வந்திருக்கேன். பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு டாக்டிக் அனாலிசிஸ் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சது அந்த வீடியோக்குள்ளாரே வந்திருப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த கேமில் நடந்துச்சு. பட் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் மற்ற வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் அதையும் செக் அவுட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வி ஆர் வெரி க்ளோஸ் டு 900 தாண்டி டக்குன்னு 1000 போனோம்னா நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிறேன். பட் உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு தி கேம். இந்த கேமுக்கு பில்டப்லேயே வந்து ஐயோ லிவர்பூல் வந்து 15 கோல் போடுவாங்க, ஐயோ 40 கோல் போடுவாங்க, ஐயோ வேர்ல்டு ரெக்கார்டை பீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு பொருளையே யுனைடெட் ஃபேன்ஸே கொடுத்தாங்க. நான் அப்போவும் ஃபுட்பால் பேஜ் சேனலில் பொறுமையாக இருங்க, யுனைடெட் வேற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எப்பவுமே ஒரு லிவர்பூல் கேமுக்கு யுனைடெட் வில் ஆல்வேஸ் டர்ன் அப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துருக்கோம். லிவர்பூல் 1920 சீசனில் டைட்டில் ஜெயிக்கும் போது கூட ஓல்ட் ட்ராஃபர்டில் போய் லிவர்பூல் ட்ரா தான் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் ஓல்ட் ட்ராஃபர்டில் ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் நான் அந்த டாக்டிக் அனாலிசிஸ் வீடியோ கூட இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியும், மேலே லிங்க் வரும், அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா அதில் கூட வந்து கிளியராக நான் சொல்லியிருந்தேன். இந்த கேம்லேயும் லிவர்பூல் வந்து யுனைடெடோடைய மிஸ்டேக்ஸை டார்கெட் பண்ணனால தான் இந்த கேமை ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சுது. மற்றபடி ஒரு டாக்டிக்ஸில் பயங்கரமாக ஒன்றும் ஒர்க் அவுட்லாம் பண்ணல ஸ்லாட்டு. அதில் கிளியராக டாக்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்னே ஸ்லாட்டு கிளியராக அவங்களோட பில்டப்பில் வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி அங்கேருந்து அந்த மிஸ்டேக்கை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து கோல் போட்டாங்க. இந்த கேமில் நல்லா ஒரு வாரம் சூப்பராக ரெஸ்ட் கிடைச்சனால ரூபன் அமோரிம் அதே மெடிசனை வந்து திருப்பி ஆர்னே ஸ்லாட்டுக்கு கொடுத்தார். அதே நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம்டா அப்படின்னு கிளியராக டார்கெட் பண்ணார். டார்கெட் பண்ணிட்டு நீட்டாக சரியான ஒரு கேம் ஆடி ட்ராவில் வந்தாங்க, நியர்லி ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ். தே வென்ட் டு அ ஃபேமஸ் விக்ட்ரி அட் ஆன்ஃபீல்ட். கடைசி விக்ட்ரி 2014 என்னமோ வந்துச்சான் லீக்ல. அதுக்கப்புறம் வந்து யுனைடெட் 14-16 எனக்கு ஞாபகம் இல்லை, 16 தான் லாஸ்ட் கோலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 2014 முதல் லாஸ்ட் வின் வந்திருக்கு, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை டேட் எந்த இயர்னு சொல்லி. பட் தேவ் நெவர் ஒன் அட் ஆன்ஃபீல்ட். இந்த 10 வருஷம் பக்கமாக ஆக போகுது இல்லை. ஸோ இந்த இதில் தே கேம் நியர்லி க்ளோஸ் அண்ட் ஹாரி மெகோயர் கடைசியில் இந்த ஸ்கை பண்ணலினா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமான விஷயமா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன் டு த விஷயம். இந்த கேமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போத் டீம்ஸ் வென்ட் இன் டு த கேம். லிவர்பூல் ஆன் தி அதர் ஹேண்ட் டேபிள் டாப்பர்ஸாக இருக்காங்க. தே எவர் லீடிங் ஆர்சனல் பை 6 points with the game in hand. பட் இந்த கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்சனல் பிரைட்டன் கூட மறுபடியும் ட்ரா பண்ணனால தே ஹேட் த பொட்டன்ஷியல் டு மேக் இட் 8 point lead with the game in hand. ஸோ அண்ட் மறுபடி வெதர் கண்டிஷன் ஸ்னோயாக இருந்துச்சு. மேட்ச் நடக்குமா தெரியல எல்லாம் ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் தான் மேட்சே நடந்துச்சு. பட் மேன்செஸ்டர் யுனைடெட் டெஃபினெட்லி நீடட் அ ரியாக்ஷன். ஏன்னா தொடர்ந்து 4 கேமை தோத்துக்கிட்டு இந்த கேமுக்குள்ளே வந்தாங்க. அண்ட் இட் வில் பி நோ பிகர் கேம் தேன் டு கோ அவே ஃப்ரம் ஹோம் அண்ட் கம் அவே வித் அ ட்ரா, அட்லீஸ்ட் அ ட்ரா ஆர் ஈவன் அ விக்ட்ரி. அது அவங்களுடைய பிளானாக இருந்துச்சு. அண்ட் 1 week ப்ராப்பர் ரெஸ்ட்டு, 1 week ப்ராப்பர் ட்ரைனிங். ஒரு அமோரிம் ஜாப் எடுத்ததுலேருந்தே அக்டோபர்லேருந்து அவருக்கு இந்த ஒரு 1 week ரெஸ்ட்டு கிடச்சதானே எனக்கு ஞாபகமே இல்லை. ஐடியலி இந்த 1 week அவருக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. க்ளீனாக உட்காந்து லிவர்பூல் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க ட்ரைனிங் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி நல்லா சயின்ஸ் தெரிஞ்சுது. ஓ நைஸ், நல்லா பண்ணுறாப்லப்பா அப்படின்னு சொல்லி இந்த கேமில் தெரிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் போத் த டீம்ஸ் வென்ட் இன் டு த கேம். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் நான் எப்படி இது பண்ணுறேன், அந்த 2 டீமே எப்படி செட்டப் பண்ணாங்க இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு we can clearly see what just happened in the game அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா this is how the teams set up for the game. லிவர்பூல் யூஷுவல் 4-3-3 ஃபார்மேஷன் அண்ட் யுனைடெட் வந்து 3-4-2-1 ஃபார்மேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 20 minutes வந்துட்டு லிவர்பூல் நிறையா சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க.
ஒரு 3 சான்ஸ் பக்கமாக கிரியேட் பண்ணாங்க. ஒரு தடவை வந்து டியாஸ் ஒரு 6 அடிச்சாப்ல, மெக்காலிஸ்டர் வந்து ஒனானாவை சேவ் பண்ண வச்சான், கேக்போ வந்து ஒனானாக்கு ரொம்ப க்ளோஸாக போய் ஆஃப் டார்கெட் அடிச்சான். 3 கிளியர் சான்சஸ், நாட் சோ கிளியர் சான்சஸ் பட் வெரி வெரி குட் சான்சஸ் டு ஸ்கோர் லிவர்பூல் வந்து கிரியேட் பண்ணாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இந்த இந்த செட்டப்பில் வந்து என்னாச்சுன்னா 3 ஃபார்வர்ட்ஸும் வந்து நல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து பால் கிடைக்கும் போது லிவர்பூல் ஒரு வேளை இப்படி ஒரு ஃபார்மேஷனில் இருந்தாங்கன்னு வச்சிட்டோம்னா டியாஸ் இங்கே, ஜோன்ஸ் இங்கே, சாலா இங்கே, இந்த மாதிரி பொசிஷனில் ட்ரெண்ட் ஹை அப் இங்கே, ராபர்ட்சன் இங்கே, வேண்டைக் அண்ட் கொனாட்டே இங்கே, இந்த பொசிஷனில் இருந்தாங்கன்னா என்னாச்சுன்னா பால் வந்து ஏதோ ஒரு பிளேயருக்கு இங்கிருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பால் வந்து இஃப் இட் வாஸ் பிளேட் டு கேக்போ ஆர் டு டியாஸ் ஆர் டு சாலா, ஃபார் எக்ஸாம்பிள் சாலா இங்கேயே இருந்தால் கூட லிசாண்ட்ரோ பக்கத்தில் வந்துடுவான். இல்லை டியாஸ் இங்கிருந்து இருந்தானா, இஃப் தீஸ் கேஸ் வர் லிட்டில் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருந்தாங்கன்னா, டியாஸ் இங்கே இருந்தானா கூட உகார்த்தே இங்கே ஸ்ப்ரெட் அப் பண்ணனா டியாலோ இந்த ஸ்பேஸை கட் அவுட் பண்ண போயிருந்தானா மெகுவேரே வந்து டியாஸை பிடிக்க வந்தாப்புல. அப்படி இல்லைன்னா கேக்போவை பிடிக்கிறதுக்கு டிலிட்டு ஸ்டெப் அப் பண்ணான். ஸோ ஆல் த 3 சென்டர் பேக்ஸ் ஆஃப் யுனைடெட் வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸில் எப்படியாச்சும் நம்ம போய் இது பண்ணணும், போய் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப குறியாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அவங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாது, அதுலேயும் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப இதாக ஷார்ப்பாக இருந்தாங்க, எக்காரணத்துக்கு கொண்டு கேப் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கிளியரான, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிட் வந்து எவ்வளோ, அதாவது டியாஸ் எவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டான், டெலிட் வந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வந்திருக்கான் பாருங்க. அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால மெகுவயருக்கும் டெலிட்டுக்கும் உள்ள கேப் எவ்வளோ பெரிய கேப் இருக்கு பாருங்க. கர்டிஸ் ஜோன்ஸ் அடுத்ததுல வந்து அங்கதான் வந்து பாஸையே வாங்குவான். கர்டிஸ் ஜோன்ஸ் வாங்கிட்டு அதுக்குள்ள உள்ள வந்து மூவ் பண்ணுவான். ஸோ அதான் வந்து அந்த எவ்வளோ பெரிய கேப் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த 3 பேர், ஹாய்லாண்ட் வந்து இங்க பிரஸ் பண்ண போயிட்டான், ப்ரூனோ வந்து இங்க பிரஸ் பண்ண போயிட்டான், அண்ட் ராபர்ட்சனை கொஞ்சம் பேர் வச்சிருந்தா டியாலோ இங்க போயிட்டான். ஸோ லிவர்பூல் என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஓவர்லோட் பண்ணிக்கலாம். இங்க பாரு உகார்த்தே மெயினோ மட்டும்தான் இருக்காங்க, நமக்கு இங்க வந்து 4 பேர் இருக்காங்க, அவங்க பண்ற பிரச்சனால வந்துட்டு நமக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் இது கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல 4v2 ஓவர்லோட் பண்ணிட்டோம்னா எப்படி இருந்தாலும் பால் வந்துட்டு இப்போ சாலா இங்க மேல இருக்காப்ல அப்படின்னா பால் வந்து இப்போ ராபர்ட்சன்ல இருந்து வேண்டைட் வந்து மெக்காலிஸ்டருக்கு வருதுன்னா உகார்த்தே இங்க போனன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் கிராவன்பர்ச்சோ கீழே இங்க இருந்தா ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உகார்த்தே இங்க போயிட்டான்னா மெயினோ வந்துட்டு கிராவன்பர்கை பிடிக்க போனான்னு வைங்க, டியாஸ் இங்க இருக்கான்னு வைங்க, ஜோன்ஸ் எப்படியுமே ஃப்ரீ மேனா இருப்பான் இந்த 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 ஃபேஸ் ஆஃப் பிளேல வந்து. ஸோ பால் வந்து இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா இங்கே ப்ரெஸ் பண்ண இவன் போகும்போது, இங்கே ப்ரெஸ் பண்ண இவன் போகும்போது பால் இங்கே ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஜோன்ஸ் வந்து பால் எடுத்து ட்ரெஸ் பண்ணுறேன், ஏன்னா டாலோ வந்து ட்ரெண்ட் இங்கே பிடிச்சிட்டு இருக்கான் இந்த ஹாஃப் ஸ்பேஸில். அதே மாதிரி வந்து மேஸ்ராயி வந்து இந்த இடத்துல இங்கே புஷ் பண்ணிட்டு இருந்தா, இங்கே இவங்க வந்து 2-on-1 இது போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்பேஸ் இருந்துச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் இந்த செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்அப் பண்ண காரணத்தால் இங்கே பாருங்கள், இங்கே கிராவன்பர்ச் முன்னாடி எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். எல்லாருமே புஷ்அப் பண்ணி ஒவ்வொரு இதுக்கு போனதுனால கிராவன்பர்ச்சுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு மேன் ஃபார் மேன் புஷ்அப் பண்ணி பாருங்க, உகார்த்தே வந்து இங்கே ஜோன்ஸை பிடிக்கலான்னு இங்கே வந்துட்டான், மெயினோ வந்து டியாஸை பிடிக்கிறதுக்கு போயிட்டான், ஹாய்லாண்ட் வந்து இங்கே அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்க கேப்பில் வந்து ஒரு மிட்ஃபீல்டர் வந்து ஆல்வேஸ் ஹாஸ் பின் ஃப்ரீ. அதில் அதான் வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாங்க. அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இமேஜ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மெக்காலிஸ்டர் வந்தது இங்கே பாருங்க, மெகுவயரும் லிசாண்ட்ரோ மார்டினஸும் எவ்வளோ ஹையப்பாக போயிருக்காங்க பாருங்க. யாரை பிடிக்கிறதுக்கு, ஒருத்தவங்க வந்து சாலாவை பிடிக்கிறதுக்கும் இன்னொருத்தவங்க வந்து கர்டிஸ் ஜோன்ஸை பிடிக்கிறதுக்கும். ஸோ இவங்க லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து சாலாவை பிடிக்கிறதுக்கும் மெகுவயர் கர்டிஸ் ஜோன்ஸை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ மேலே போயிருக்காங்க பாருங்க. அதனால தான் அந்த பின்னாடி இருக்கிற அவ்வளோ பெரிய ஸ்பேஸை தான் வந்து மெக்காலிஸ்டர் உள்ள ஒன்றாப்ல. ஏன்னா ஆல்வேஸ் ஏதோ ஒரு மேன் கர்டிஸ் ஜோன்ஸை பிடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே வந்து ஹாய்லாண்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சிருப்பான், அந்த கிராவன்பர்ச்சை பிடிச்சிருப்பான். ஸோ ஒன் ஆஃப் த மிட்ஃபீல்டர்ஸ் ஆல்வேஸ் பிகம்ஸ் ஃப்ரீ. அதுதான் வந்து மெக்காலிஸ்டர் உள்ள ஓடினாப்ல அந்த ஸ்பேஸை வந்து பிடிக்கிறதுக்கு. எப்படியாச்சும் வந்து அந்த ஸ்பேஸில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மெக்காலிஸ்டர் ஓடி ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸில் வந்து நல்ல சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க லிவர்பூல். நல்லா இது பண்ணாங்க, என்ன சொல்கிறது, நல்ல சான்ஸ் கிரியேட் பண்ணி கோல் கீப்பர் சேவ்ஸ் பண்ண வச்சாங்க, இல்லைன்னா அவங்களே வெளியடிச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸில் வந்து இட் வாஸ் கிளியர்லி ஸ்லாட்ஸ் ஒரு ஐடியா வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லாமல். யுனைடெட் வர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட், எங்கடா இவங்களை ஸ்டாப் பண்ணவே இல்லை, எப்படி இருந்தாலும் இவனுக்கு வந்து உள்ளே போயிடுறானுங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன பண்ணுறேனே தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனையில் வந்து இருந்தாங்க. ஸோ மிட்வே கூட இல்லை, ஒரு 30 மினிட் ரேஞ்சில் வந்து என்னாச்சுன்னா, இப்போ நான் மறுபடியும் ஷேர் பண்ணுற மாதிரிங்க, 30 மினிட் ரேஞ்சில் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த 30 மினிட் ரேஞ்சில் என்னாச்சுன்னா பால் இங்கே இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா
நான் வந்து பாலுக்கு ப்ரெஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து பேக் 5 வந்து ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபார்மேஷனில் பேக் 5 போயிட்டு இவங்க 4 பேரும் ப்ரூனோவும் சரி டியாலோவும் சரி இந்த ஒரு பிளாக்கை போட்டுட்டு ஹாய்லண்ட் இங்கே வந்துட்டான். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு 5 பேர், இங்கே வந்து ஒரு 4 பேர் அண்ட் 1. ஸோ 5-4-1 அப்படிங்கிற ஃபார்மேஷனில் வந்து யுனைடெட் போனாங்க இதை பார்க்கும்போது. இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த 3 பேரும் வந்து இந்த 3 ஹாஃப் ஸ்பேசஸ்லாம் இருக்க முடியும். எப்படி இந்த ஹாஃப் ஸ்பேசஸில் வந்து பால் இங்கிருந்து ஒரு ஜோன்ஸ்டியோ ஒரு மெக்காலிஸ்டர் இங்கே இருந்தான்னு வைங்க, ஒரு கிராவன் பட்ச் உள்ளே வர விடாம தான் வந்து ஹாய்லண்ட் பிரேக்குக்காக நிற்கலாம்னு சொல்லிட்டு ஹாய்லண்ட் இங்கே இப்போ ஸோ கிராவன் பட்ச் பெருசாக உள்ள வர முடியாது. ட்ரெண்ட் வித்த ஹோல்ட் பண்ணுறான், ராபர்ட்சன் வந்து இங்கே வித்த ஹோல்ட் பண்ணுறான். இந்த அளவுக்கு போனாங்க. இங்கே ஒரு 4 லிவர்பூலுக்கு இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிடுவாங்க இந்த ஹாஃப் ஸ்பேஸ் கவர் பண்ணுறதுக்கு. கிராவன் பட்ச் லாஸ்ட் மேன். ஸோ லிவர்பூலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வேற கால் எடுத்தோம்னா லிவர்பூல் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 3 பேர், இங்கே ஒரு 4 பேர், இங்கே ஒரு 3 பேர், 3-4-3 ஃபார்மேஷன் மாதிரி லிவர்பூல் போனாங்க. ஸோ இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா பால் வந்து இங்கே இருந்துச்சு, நம்ம வந்து ராபர்ட்சனுக்கு இங்கே கொடுத்தோம்னா என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இவங்க லிவர்பூல் ஃபார்மேஷன் என்ன இப்போ யுனைடெட் ஃபார்மேஷன் என்ன தெரிஞ்சு போச்சா. இப்போ பால் வந்து ராபர்ட்சனுக்கு போய் ஏதாச்சும் ஒன்று இங்கேருந்து ஓடலான்னு பார்த்தா மேஸ்ராவியும் போய் டியாலோவும் போய் இங்கே ஒரு ஓவர்லோட் கிரியேட் ஆகி போச்சு. சரி அது ஒன்று தான் ஆச்சு. சுக்கி பால் தூக்கி ட்ரெண்ட்டு இங்கே போடலான்னு பார்த்தா ப்ரூனோவும் வந்துட்டான், டாலோவும் வந்துட்டான். இங்கேயும் இவங்க வந்து ஓவர்லாப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க. பாலை இங்கேயும் ப்ரோக்ரஸ் பண்ண முடியல. ஏன்னா சாலா வந்து லிசாண்ட்ரோ வந்து சாலாவை பிடிச்சிட்டான். கேக்போ உள்ள ஓடான்னு பார்த்தா டிலிட் எப்பவுமே கேக் போட்டிருக்கான். அண்ட் மெக்வேரை கரெக்டாக டியாஸ்ட்டை விட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குதா. யுனைடெட் 4 லிவர்பூல் 3. எப்படி இருந்தாலுமே எல்லா பொசிஷன்ஸ்லயும் ஒரு ஓவர்லாப் நடந்துச்சு. இங்கே ஒரு பேர் இருந்துச்சு, இங்கே ஒரு பேர் இருந்துச்சு, இங்கே ஒரு ஓவர்லாப் இருந்துச்சு. ஸோ லிவர்பூல்னால வந்து இந்த ஒரு ப்ரெஸ்ஸை வந்து பீட் பண்ணவே முடியல. ப்ரெஸ் கூட இல்லை, இந்த ஒரு ஃபார்மேஷன் வந்து 5-4-1ங்கிற ஃபார்மேஷனில் வந்து விங் பேக்குக்கு தான் பாலை போட்டு பண்ணலாம்டா, அங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று அங்கே ஒரு ஓவர் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா அப்படி பார்த்தாலுமே இங்கே வந்துட்டு 4v2 ஆயிடுது. இங்கே வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கூட ஒரு 4v2 ஆயிடுது. இங்கே அதே மாதிரி தான் ஒரு 4v2 கிரியேட் பண்ணிடுறாங்க. எப்படி பார்த்தாலும் யுனைடெட் போனோம்னா இங்கே ஒரு 3v2 கிரியேட் ஆயிடுது. மெயினோ வந்து ஜோன்ஸ் மேலே இருந்தாலும் கூட இங்கே ஒரு 3v2 கிரியேட் ஆகி எப்படி பார்த்தாலும் யுனைடெட் வந்து ஒரு மேன் அட்வான்டேஜ்ல இருந்தாங்க. லிவர்பூல்னால உள்ள த்ரூ பால்ஸ் போடவே முடியல. ஏன்னா யூஸ்வலாக சாலா இங்கே வரைக்கும் இருந்தாலும் லிசாண்ட்ரோ இங்கே போயிட்டு இருந்தான். இல்லைன்னா என்ன பண்ணா ஜோன்ஸ் இங்கே பால் இருந்துச்சு, சாலா இங்க இருந்தா அப்படின்னா இந்த 3 பேர் இந்த ட்ரையாங்கிள் ஆட ட்ரை பண்ணாங்க. யார் யாருக்கு இங்கே வந்து ஜோன்ஸு இவங்க 3 பேர் வந்து ட்ரையாங்கிள் ஆட ட்ரை பண்ணாங்க. இப்படி பண்ணலாம், நம்ம 3 பேருக்குள்ள ட்ரையாங்கிள் போடலாம், ஏன்னாச்சும் ஒரு மேனை வெளியே இருக்கலாம். ஆனால் லிசாண்ட்ரோ என்ன பண்ணிட்டான், இங்கே வர வரைக்கும் வந்துட்டு ஜோன்ஸ்ட பால் வந்து ஜோன்ஸ் இங்கே வெளியே வந்து ட்ரெண்ட் இங்கே உள்ள போட்டால் லிசாண்ட்ரோ இங்கே நேராக போகிறதுக்கு பதிலாக லிசாண்ட்ரோ நேராக இங்கேயே போயிட்டான். அந்த மேட்ச்ல ஒரு கிளிப்பு காட்சி எடுத்து போறேன். லிசாண்ட்ரோ வந்து நேக்கா பின்னாடியே போயிட்டான். டே பாலை நீ இங்கே தானே எடுத்துட்டு போற, நீ வச்சுக்க, நான் இங்கே வந்துட்டேன்னா இங்கே ஒரு பிரச்சனை ஆகி போயிடும். இங்கே பிரச்சனை ஆகி ஒரே த்ரூ பால் நீங்க போட்டு சாலா ஓட வச்சிருவேன். இதான் உங்க பிளானா இருக்கும். இதுக்கெல்லாம் மயங்கர ஆளு நான் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்லயே புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா லிசாண்ட்ரோ பின்னாடியே நின்றுட்டான். எக்காரணத்துக்கு கொண்டு சாலானால வந்து த்ரூவா ஓடவே முடியல. சேம் இந்த சைடு ஒரு ஓவர்லாப் பண்ணனால அவங்க அந்த சைடுல இருந்து எந்த வித இது வந்து உள்ள பண்ண முடியல. ராபர்ட்சனாலையும் போக முடியல, ஒரு கேக்போனாலையும் போக முடியல. இதெல்லாமே வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த நடுவுல எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க உள்ள ஓடிடக்கூடாதுடா. இந்த ஒரு ஏரியால நீங்க வந்து ஓடிடவே கூடாது எக்காரணத்துக்கு கொண்டும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவா அமோரியம் சொல்லியிருந்தாப்புல. இவனுக்கு நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, அவன் எக்காரணத்துக்கு கொண்டு இங்கே நிறுத்தக்கூடாது. இவனுக்கு இந்த ஏரியால என்ன வேணாலும் பண்ணிட்டு போறாங்க லிவர்பூல், எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அமோரியம் தெளிவா பிளான் அப் பண்ணிட்டாப்ல. இப்போ இது என்ன ஆகி போச்சுன்னா லிவர்பூலை பொறுத்த வரைக்கும் என்னடா இது ஒண்ணுமே நம்மளால வந்து உள்ள போகவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த சமயத்தில் தான் வந்து லிவர்பூல் என்ன பண்ணியிருக்கலாம்னு நான் நினைச்சேன்னா, இங்க 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த டியாஸ் கேக்போ இவங்க எல்லாமே இந்த ஒரு ஃபைட்டை ஆடி ஜோன்ஸும் மெக்காலிஸ்டரும் இங்க வச்சிருந்தோம்னா ஒரு பேக் 3 இப்போ வந்து இங்க இருந்த மாதிரி ஒரு பேக் 3க்கு போயிட்டு எப்படி இருந்தாலும் சென்டர்ல இருக்கிற கவுண்டரை ஸ்டாப் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க 5 பேர் பின் பேக்காக தான் இருக்காங்களே, டாலோவும் இங்கே தான் இருக்கான், பேக் ஃபைல் தான் இருக்கிற மாதிரி வந்துட்டு சாலா இந்த ட்ரெண்ட்டை தூக்கி ஒயிட்ல போட்டுட்டு சாலா டியாஸும் கேக்போ உள்ள பண்ணிட்டு இங்கே ஒரு 5-on-5 மாதிரி போயிருக்கலாம். ஏன்னா இங்கே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கலாம், இங்கே ஒரு 1-on-1 டாலோக்கும் ட்ரெண்ட்டுக்கும் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை வந்து ஃபார் சம் ரீசன் அண்ட் இங்கே வந்து 3-on-3 கிரியேட் பண்ணியிருக்கலாம். மற்ற பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க எல்லாம் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் ப்ரூனோ ஃப்ரீ மேனாக இருந்திருப்பான், மேபி இங்கே ரோம் பண்ணுறதுக்காக இருந்திருக்கலாம். கிராவன் பட்ச் தூக்கி இங்கே போட்டிருந்தோம்னா கூட
எப்படி பார்த்தாலும் ப்ரூனோ ஒரு எக்ஸ்ட்ரா மேன் இங்கே தான் இருந்திருப்பான் ப்ரூனோ. ஆனால் அதை வந்து ஸ்லாட் பண்ணவே இல்லை. ஃபார் சம் ரீசன் வந்து அவர் ஓவர்லோட் பண்ணவே இல்லை. ட்ரெண்ட்டும் ராபர்ட்ஸனும் பின்னாடியே தான் இருந்தாங்க. அவங்க ஓவர்லோடுக்கான வாய்ப்பே போகல. அந்த ஒரு 5 அட்டாக் பண்ணுறதுக்கு போகலாங்கிற ஒரு கான்செப்டே வந்து ஸ்லாட் எடுக்கவே இல்லை. ஸோ கம் செகண்ட் ஹாஃப் என்ன ஆச்சுன்னா, யூஸ்வலாக இப்போ வந்து யுனைடெட் வந்து நல்லா ஓகே இந்த ஒரு ஃபேஸ் நம்ம தாண்டிட்டோம், இங்கே இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஆப்வியஸ்லி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும்போது வந்து என்ன ஆச்சுன்னா, சாலா இங்கே கேக்போ இங்கே லிவர்பூல் வந்து அதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தபோது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே வந்து ஓவர்லேப் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு. ஸோ டாலோ இங்கே, ப்ரூனோ இங்கே, ஹாய்லண்ட் சென்டரில், உகார்த்தே இங்கே, மெயினோ இங்கே, இல்லை ஓகே ஸ்விட்ச் பண்ணாலும் உகார்த்தே இங்கே, மெயினோ இங்கே, டியாலோ இந்த ஹாஃப் ஸ்பேஸில், மாச்சுராயி இங்கே அண்ட் டிலிட் மெக்வாயர் அண்ட் லிசாண்ட்ரோ. ஸோ இவங்க எல்லாம் இங்கே இருந்தபோது என்னாச்சுன்னா, லிசாண்ட்ரோட்ட எப்போ பால் வந்தாலும் இந்த லிசாண்ட்ரோவை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சாலா லிசாண்ட்ரோட்ட ஓடுறான். லிசாண்ட்ரோ எக்காரணத்தை கொண்டும் மெக்வாய்ட்ட பால் போட்டக்கூடாதுங்கிறதுக்காக டியாஸ் ஓடுறான். டெலிட்டு கவர் பண்ணுறதுனால இந்த பிச்சையே லிவர்பூல் வந்து ஸ்மால் ஆக்க பார்க்குறாங்க. அப்படியே ராபர்ட்ஸன் இந்த சைடு நவுந்து வந்துருவான். இவங்க எல்லாம் ஸ்மால் ஆக்க பார்க்கும்போது இந்த பிச்சை அப்படியே ஸ்மால் ஆகும். இந்த பக்கம் எல்லாருமே வருவாங்க. கொனாட்டே இங்கே இருப்பான். ஸோ ட்ரெண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரூனோக்கும் டாலோட்டுக்கும் அப்படியே பால் ஓகே இப்போ பால் வந்து லிசாண்ட்ரோவில் வந்து ப்ரெஸ் ஆகி சாலா இங்கே கவர் பண்ணிருக்கலாம். பட் சாலா வந்து நடுவில் அவங்க ப்ரோக்ரஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சாலா இந்த சைடு வந்து கவர் பண்ணுறான். லிசாண்ட்ரோக்கு எவ்ரி அவுட் பால் வந்து டாலோவாக தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையுமே டாலோட்டு இருந்த அவுட் பால் இங்கே தான் வருது. லிசாண்ட்ரோட்டு இருந்த அவுட் பால் டாலோக்கு தான் வருது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஹாய்லண்ட் வந்து அப்படியே கொனாட்டேயோட இதுலேயே இருக்கான். ட்ரெண்ட் மட்டும் இங்கே இருக்கான். இங்கே மைனோ பிடிச்சிட்டு இருக்கனால வந்து இவங்க எல்லாருமே யாருமே அடாப்டே பண்ணல. இப்போ வேண்டைக்கு இங்கே வந்து அப்படியே புஷ் ஓவர் பண்ணுறான். ராபர்ட்சன் வந்து இங்கே டியாலோவை பார்க்கறதுக்காக புஷ் ஓவர் பண்ணுறான். கிராவன்பர்ச் அப்படியே மெதுவாக வரான். ஆனால் இங்கே நேக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்டோடைய பெரிய வீக்னஸ். இது வந்து எப்பவுமே கொனாட்டே வந்து 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 பிளாக் பண்ணிடுவோம். பட் கொனாட்டேக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கேம் பேக் ஃப்ரம் இன்ஜுரி. ஸோ அதனால் கொனாட்டே வந்து இந்த கேம்லேயே ஃபுல்லி ஃபிட் ஆகல. அவனால் ஓடவும் முடியல. இதை கிளியராக அமோரிம் பார்த்துட்டு என்ன பண்ண அப்படின்னா, இங்கே 2v1 நம்ம போயிடுவோம், நீ பாலை வந்துட்டு ட்ரெண்ட்டை தாண்டி நீயே இப்படி போட்டுட்டு ஓடலாம், இல்லை நீ போட்ட பாலுக்கு ஹாய்லண்ட் இங்கே வந்து பண்ணா கூட வந்து ப்ரூனோ இந்த ஹாஃப் ஸ்பேஸில் ஓடி டாலோ நீ இங்கே ஓடு, எப்படி பார்த்தாலும் ட்ரெண்ட் இங்கே வந்து நிற்கிறதுக்குள்ளார பார்த்தோம்னா கூட இங்கே ஒரு ஓவர்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே தான் வந்துச்சு. நீங்கள் இப்போ ஒரு இமேஜை வந்து அந்த ட்ரெண்டோட இந்த கோலுக்கு வந்து இமேஜை பார்த்தீங்கனாலே இந்த உங்களுக்கு இந்த ஓவர்லோட் தெரியும். 4 யுனைடெட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்க வந்து சாலா வந்து டிஃபெண்டிங் பண்ற அளவுக்கு வந்து இங்க ஓவர்லோட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு மெக்காலிஸ்டர், இங்க ஒரு கிராவன்பர்ச், இங்க ஒரு ட்ரெண்ட், வேற யாருமே வரல பாருங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த சைட் ஆஃப் த பிட்ச் ஓகே சென்ட்ரல் தான் வருவானுங்கிறதுக்காகவே அங்க நின்று இருந்தாங்க. இங்க ட்ரெண்ட் சோம்பேறித்தனமா ஜாகிங் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த இடம் அப்படியே ஃப்ரீ ஆகி இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி நீயே நேக்கா லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து உள்ளே ஓடி போய் அந்த சான்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாப்புல. அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் வந்து அந்த அந்த கேம் வந்து போயிடும். அது என்ன சொல்கிற அந்த கோல் வந்து போகும்போது அது வந்து லிசாண்ட்ரோ ஷாட் எடுக்க மாட்டான்னே யோசிச்சுட்டு அவன் ஷாட்டையும் எடுத்துருவான். ஆக மொத்தம் வந்து அந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கோல் வந்து அந்த சமயத்தில் போய் சேரும். இந்த விஷயத்தை வந்து இப்போ ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அந்த ட்ரெண்டோட சைடில் அந்த ஃபார் சைடில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அங்கே ஓவர்லோட்ஸ் இருக்கும் பாருங்க. அங்கே 2 பேர் இருக்காங்க ட்ரெண்ட்டுக்குள்ள, அதுவும் இல்லாமல் ஹாய்லண்ட் உள்ள ஓடுறான் பாருங்க. இந்த இமேஜ்லேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அது ஒரு கிளியர் பிளானாக அமோரிம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பண்ண ட்ரை பண்ணாப்புல ஒர்க் ஆகல. செகண்ட் ஹாஃப்ல பண்ணாங்க, அது கிளீனாக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1-0 லீட்ல இருக்காங்க. இப்போ எப்பவுமே ஸ்லாட் வந்து 1-0 டவுன்ல இருக்கும்போது அந்த ஒரு ஃபர்கி மாதிரி கேம்பிள் எடுப்பாருன்னு சொல்றல, அந்த மாதிரி கேம்பிள் தான். எல்லாருமே ஃப்ரண்ட்ல போங்க என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கேம்பிள் எடுத்தனால தான் இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குற மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, அந்த 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 பொசிஷனில் வந்து அங்கே பாருங்கள் வேண்டைக்கு வந்து ஏதோ ஒரு செட் பீஸில் மேலே போயிட்டு இருந்தோம். வேண்டைக்கு அங்கேயே நிற்க வச்சுட்டு வேண்டைக்கு வந்து டெலிட்டை பிடிக்கிறான் பாருங்க. அந்த இமேஜில் டெலிட்டை பிடிக்கிற காரணத்தினால தான் வந்து கேக்போனால உள்ளே ஓட முடியுது. ஏன்னா டெலிட்னால அந்த சைட் மூவ் பண்ண முடியல, அந்த லைனை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு. டெலிட் பின்னாடி இருக்கான்னு நினச்சி மேட்சராவியும் உகார்த்தையும் சரி அவன் தான் பின்னாடி இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்பாங்க. மேட்சராவிக்கும் உகார்த்தைக்கும் நடுவில் பால் போயிடும் கேக்போக்கு. சரி ஐயோ கேக்போக்கு பால் போயிடுச்சேங்கிறதுக்காக தான் வந்து டெலிட் போய் அந்த ஸ்லைட் டேக்கிள் பண்ணுவான். பட் ஸ்லைடாகி அப்படியே வெளியே போயிடுவான். கேக்போ கட்டின் பண்ணி கிட்டத்தட்ட உகார்த்தை பக்கத்தில் போயிட்டான். அதாவது கேக்போ வந்து பாலை லிஃப்ட் பண்ணினா உகார்த்தை அங்கே பிளாக் பண்ணிடுவான், அது கோலே வந்திருக்காது.
கேக்போ லிஃப்ட் பண்ண காரணம், ஷார்ட்டை லிஃப்ட் பண்ண காரணத்தினால தான் வந்து அந்த இடத்துல கோலே போகுது. ஸோ இட் பிகம்ஸ் 1-1 again. அண்ட் தென் நம்ம பார்த்த மாதிரி யூ கெட் த பெனல்ட்டி. பெனல்ட்டியிலிருந்து வந்து தே கன்வெர்டட். அண்ட் ஃபார் த செகண்ட் கோல், யுனைடெடோட செகண்ட் கோலுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இமேஜ் தெரியும். இந்த இமேஜில் வந்து தேர் இஸ் பாருங்க, நாங்கள் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஸோ ஐடியலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் கொனாட்டே இஸ் ஆன் கர்னாச்சோ. இது கிளியர் பிளான் அகெயின் பை பை அமோரிம் டு டார்கெட் திஸ் ரைட் ஹேண்ட் சைட். 80 minutes ஆன் த கிளாக்கு. யூஸ்வலாக ட்ரெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பேட் கேமாக இருந்தால் ஸ்லாட் வந்து எப்பவுமே அவளை வெளியெடுத்துடுவாப்ல. இஸ் நெவர் பின் அஃப்ரேட் டு டேக் ஹிம் ஆஃப் அண்ட் புட் பிராட்லி ஆன். ஆனால் பிராட்லியும் கிட்டத்தட்ட 2 மாசம் அவுட் ஆகி இதான் ஃபர்ஸ்ட் கேம் பேக். ஒரு 10 minutes மேல பிராட்லினால ஆட முடியாது. எவ்ரி ஒன் இந்த கிரவுண்ட் நியூ, ஆஹா ட்ரெண்ட்டுக்கு மோசமான கேம்டா, எப்படா வெளியெடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தேர் இஸ் நத்திங் மச் ஹீ கேன் டூ பிகாஸ் பிராட்லினால 10 நிமிஷம் காம நேரம் மேல ஆடுற அளவுக்கு ஃபிட் ஆகும் இல்லை. அதனால தான் இந்த கோலுக்கு அப்புறம் தான் வந்து பிராட்லியே உள்ள கொண்டு வருவாப்ல. ஆனா பிராட்லி வந்துட்டு 10 நிமிஷத்துல ட்ரெண்டோட ஃபுல் மேட்ச்ல பிராட்லி பண்ணிடுவோம். அந்த 10 நிமிஷத்துல ட்ரெண்ட் என்ன மொத்த மேட்சும் பண்ணானோ. ஸோ இந்த கோலை பார்த்தீங்கன்னா கொனாட்டே இஸ் ஆன் கர்னாச்சோ. இங்க பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இஸ் இன் நோ மேன்ஸ் லேண்ட். இங்க யாரையுமே அவன் வந்து புல் பண்ணல. அங்க வேண்டைக்கு வந்து சென்டர் ஆஃப் த பெனல்டி பாக்ஸை வந்து டார்கெட் பிடிக்கணுங்கிறதுக்காக அங்க நிக்கிறான். ஹாய்லாண்ட் வில் ஆப்வியஸ்லி ரன் இன்டு வேண்டைக். ஹாய்லாண்டோட ரன் வந்து கண்டிப்பா வேண்டைக் நோக்கி தான் இருக்கும். அங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ராபர்ட்சன் வந்து டியாலோ வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றான். எதுக்குன்னா டியாலோ பேக் போஸ்ட்டுக்குள்ள ஓடிடக்கூடாது. ஏன்னா கர்னாச்சோட கிராஸ் வந்து இந்த பேக் போஸ்ட்டுக்கு போட்டானா டியாலோ ஈஸியா அந்த பேக் போஸ்ட்ல போய் டேப் இன் பண்ணிடுவாங்கிறதுக்காக ராபர்ட்சன் அங்க தடுத்து நிப்பாட்டுறான். எக்காரணத்துக்கு கொண்டு டியாலோ அந்த பக்கம் பேக் போஸ்ட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, இப்ப அடுத்த இமேஜ் பாத்தீங்கன்னா, ஸோ பால் கட்டின் ஆகுது. இந்த பாலை ட்ரெண்ட்டும் நிப்பாட்டி இருக்கலாம். வேண்டைக்கு ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சிருந்தானா மேபி நிப்பாட்டிக்கலாம். பட் வேண்டைக்கோட ஃபால்ட் என்னன்னா, வேண்டைக்கு வந்து ஹாய்லாண்டை பிடிக்கிறான். ஸோ வேண்டைக்கான ஃபால்ட்டே கிடையாது. இப்போ ராபர்ட்சனோட பொசிஷன் பாருங்க. ராபர்ட்சனோட பொசிஷன் கிளீனா வந்துட்டு டியாலோ அந்த பால் வந்து பேக் போஸ்ட்டுக்கு போடப்பட்டிருந்தால் ராபர்ட்சன் ஈஸியா போய் தடுத்திருப்பான். ஏன்னா டியாலோனால அங்கிருந்து ஓட முடியாது. பட் பால் கட்டின் ஆக கட் பேக் பண்ண மாட்டான் கர்னாச்சோ. எப்பவுமே கிராஸ் தான் பண்ணுவான், கட் பேக் பண்ண மாட்டாங்கிறதுக்காக ராபர்ட்சன் அந்த 1 inch கேப் டியாலோ கூட்டிருப்பான் பாருங்க. அந்த 1 inch கேப்ல விட்ட காரணத்தினால, கட்டின் பண்ண காரணத்தினால வந்துட்டு டியாலோ வந்து ஈஸியா ஃபினிஷ் பண்ணிடுவான். அவன் ஷாட் எடுத்த உடனே தான் போய் ராபர்ட்சன் கால் விழுடுவான். பை டைம் இட் கோல். இட்ஸ் a clear gamble ராபர்ட்சனுக்கு. அந்த பக்கம் வந்திருந்தால் பால ராபர்ட்சன் வாவ் வாட் அ பொசிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா டியாலோ எப்பவுமே ஃபார் போஸ்ட்டுக்கு ஓடுன்னு நான் பார்த்ததே கிடையாது. டியாலோ எப்பவுமே உள்ள வருவான், கட் பேக்ல தான் அவன் ஷாட் எடுப்பான். அதான் அவனுடைய பொசிஷனிங். அந்த ஹாஃப் ஸ்பேசஸ்ல டியாலோ எப்பவுமே கோல் போடுறதுக்கான, அவன் பாலை எடுத்துட்டு வந்தாலும் சரி, அந்த கட் பேக் பண்ணி லெஃப்ட் ஃபுட்ல ஒரு கர்லரோ, கட் பேக் பண்ணி லெஃப்ட் ஃபுட்ல ஒரு நியர் போஸ்ட் ஃபினிஷோ பண்ணியிருக்கான் எப்பவுமே. அது வந்து ஃபார் சம் ரீசன் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ராபர்ட்சனுக்கு தோணவே இல்லை. ஸோ ராபர்ட்சன் அங்க போறதுக்கு கட் பண்றது நினைச்சு இங்க கட் பேக் பண்ற பாலை வந்து அவன் கட் பண்ணவே இல்லை. ஸோ அதுதான் வந்து இட் வென்ட் இன் ஃபார் அ கோல். இதை வந்து நம்ம என்ன ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணலான்னு பார்த்தோம்னா, இந்த கேம் ஃபுல்லாவே வந்து இது இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன், யுனைடெட்ஸ் பில்டப். இதில் வந்து திருப்பி அந்த ஷேர் பண்ணுற ஸ்க்ரீனை, யுனைடெட் பில்டப் ஃபார் ஹவு தே கம் அவுட் ஆஃப் தி இது இருங்க ஷேர் பண்ணுறேன். இந்த சமயத்தில் வந்துட்டு இப்போ மெக்வயர் இங்கே இருக்கான், டெலிட் இங்கே இருக்கான், லிசாண்ட்ரோ இங்கே இருக்கான்னா, யூஸ்வலாக போன கேம் என்ன பண்ணாங்க நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெக் அகேன்ஸ்ட் லிவர்பூல் அந்த டென்னாக் என்ன பண்ணான் அப்படின்னா, இப்போ மாஸ்ராய் இங்கே அது வந்து 4-3-3 ஃபார்மேஷன் தான் ஆண்டாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். பால் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லிசாண்ட்ரோ மெக்வயர் டெலிட் தூக்கி வெளியே வச்சிடலாம். அண்ட் லெட்ஸ் சே இந்த ஒரு பேக் ஃபோராக இருந்துச்சுன்னு வைங்களேன். யூஸ்வலி வாட் தே டிட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லெக்லன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு 4-3-3னே வச்சுக்கிறேன். இங்கே வந்து டெலிட்டுக்கு பதிலாக ஓகே ராஷ்ஃபோர்ட் பிளேட்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த கேம் ஞாபகம், ஐ திங்க் ராஷ்ஃபோர்ட் டிட் பிளே. எஸ், ராஷ்ஃபோர்ட் பிளேட். அண்ட் இதில் வந்து ஜர்க்ஸி ஆனானா ஹாயில் ஆனானா ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஜர்க்ஸி பிளேடு அந்த கேமில் ஃபர்ஸ்ட் லெக்கில். ஸோ இதில் என்னாச்சுன்னா, மைனுவுக்கும் உகார்த்தேக்கு பதிலாக கெசிமிரோ, ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெக்கில். இந்த கேமில் என்னாச்சுன்னா, இப்போ டாலோ வித்த ஹோல்ட் பண்ணி மெசராய் வித்த ஹோல்டு பண்ணால் கூட வந்து டிஎஸ் எனக்கு ஞாபகம் இல்லை லிவர்பூல் பிளேஸில் யார் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிவ் மீ மூமெண்ட். இதில் வந்து கிராவன்பர்ச் இங்கே, மெக்காலிஸ்டர் இங்கே, இவங்க எல்லாமே இங்கே பிடிக்கிறதுக்காக நிப்பாட்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். இப்படி இருந்துச்சுன்னா லிசாண்ட்ரோ மார்டினஸோடைய பால் இங்கிருந்து
எப்பவுமே ஒன்னா மைனுவுக்கோ ஒன்னா கசிமிரோக்கோ தான் போச்சு. ஆனால் இது எப்படி 10 ஆக் முடிவு பண்ண அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துலயே பில்டப் பண்ணுவோம், இந்த ஒரு மிடில்லையே பில்டப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல வந்து 10 ஆக் குறியா இருந்தாப்புல. ஏன்னா இங்க 2v2 தான் நம்ம வச்சிருக்கோம், இங்க ஈஸியா பில்டப் பண்ணி கொண்டு போயிடலான்னு. இங்க என்ன ஆகி போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெக்ல எப்பவுமே கசிமிரோ பால் வந்து, கசிமிரோ பெரிய பால் கேரியர்லாம் கிடையாது. ஸோ லிவர்பூல் என்ன பண்ணாங்கன்னா, கசிமிரோக்கு பால் வந்த உடனே ஒன்னா மெக்காலிஸ்டர் கசிமிரோ ஜம்ப் பண்ணா, இல்ல கிராவன்பர்ச் ஜம்ப் பண்ணா, இங்க பாலை விட்டோன்னே வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே பாலை பிடிச்சி ஓட ஆரம்பிச்சாங்க. கேக்போ இங்க, மெக்காலிஸ்டர் இங்க, லூயிஸ் டியாஸ் இங்க, கிராவன்பர்ச் இங்க, சாலா இங்க ரெடியா இருக்கான். பால் இங்க வின் பண்ணோன்னு இங்க பாருங்க அகெயின்ஸ்ட் இவங்க எல்லாமே ஹை அப். ஏன்னா டாலோ இங்க இருப்பான், கசிமிரோ மெயினோ மட்டும்தான் வந்து இங்க இருந்து இருப்பாங்களா. ஜர்க்ஸி, டியாலோ எல்லாமே மேல இருந்தாங்க, ராஷ்ஃபோர்டு எல்லாமே மேல இருந்தாங்க, ப்ரூனோவும் இங்க இருந்தான். ஸோ கசிமிரோ மட்டும்தான் இங்க இங்க பாருங்க 3 பிளேயர் வர்சஸ் இங்க 5 லிவர்பூல் பிளேயர்ஸ். எப்படி இருந்தாலும் ஓவர்லோட் ஆகி இந்த கோல் போச்சு. ஸோ அமோரிம் என்ன பண்ணா அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு டேக் இது யாரு ஆயிலண்டு, இங்கே வந்து முன்னாடி போகலாமா, இங்கே முன்னாடி போக முடியாது. ஓகே, இது வந்து ராஷ்ஃபோர்டுக்கு பதிலாக யார் விளையாடுறா எனக்கே மறந்து போச்சு. ப்ரூனோ, டெலிட்டு. டெலிட் ஓகேவா. டெலிட்டை தூக்கி இங்கே போடுங்க, மெக்வயர் இங்கே, லிசாண்ட்ரோ இங்கே. ஸோ சாலா வந்து லிசாண்ட்ரோக்கு ப்ரெஸ் பண்ணினாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் நான் பாலை நடுவில் கொண்டு வர மாட்டேன். லிசாண்ட்ரோ நீ எக்காரணத்தை கொண்டு உகார்த்தேக்கோ மைனோக்கோ பாலை போடக்கூடாது. ஏன்னா இவங்களுடைய இங்கே வந்து மிட்ஃபீல்டில் வந்து இவங்க பேக் பண்ணி 3 பேரை வச்சிருக்கானுங்க. இல்லைன்னா வந்து இந்த டியாஸ் கூட ஜாயின் பண்ணி இங்கே 4-on-2 ஆயிரும். நீ வந்து பாலை எப்பவுமே டாலோவுக்கு தான் போட்டாகணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக வந்து யுனைடெட் இருந்தாங்க. எக்காரணத்துக்கு கொண்டு நடுவில் போய் மாட்டிக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே பால் டாலோட்டு தான் வந்துச்சு. இங்கே ரொம்ப சூப்பராக விஷயம் நடந்துச்சு. என்னன்னா, ஹாய்லண்ட் இங்கே வந்துடுறான், பிச்சை அப்படியே இதாக்குறாங்க. எப்போ நான் சொன்னேன்ல இந்த சைடு லிவர்பூல் ரைட்டு தான் பில்டப் பண்ணாங்கன்னு நினச்சிருந்தா, டாலோ சும்மா லாங் பால் எங்கேயோ ஒன்று வழக்கமாக போடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த ஒரு கிளீன் செட்டப் ஆகிட்டானுங்க. இங்கே பால் இங்கே எப்பவுமே ஹாய்லாண்ட் ஓடுறதுக்கோ பால் இங்கே போடுறதுக்கு அப்புறம் டாலோவோ ஓடினாலும் கூட ஒரு ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து இட்ஸ் 2 against 1. நீங்கள் ட்ரெண்ட்டை வந்து இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா, ட்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் 2 against 1. கொனாட்டை இங்கே வந்து பிடிக்கிறதுக்குள்ளார இங்கே 2 against 1 வந்து இவன் ஹாய்லாண்டு பாலை வாங்கிட்டு ஹீ கேன் ஆல்சோ லேட் ஆஃப் டு டாலோ இங்கே, இல்லை டாலோ 1-on-1 போட்டு கூட இங்கே போயிடலாம். ஸோ கிளீனாக இந்த கேமில் வந்து ஹீ மேட் அப் ஹிஸ் மைண்ட். இவன் அமோரிம், நான் சென்டரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாதுப்பா, நான் இங்கே தான் வச்சு பண்ண போகிறேன், நான் வந்து விங்கில் தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து விங்கில் தான் ஒரு மேன் எக்ஸ்ட்ராவாக இருக்கேன், நான் விங்லேயே வந்து ஓவர்லோட் பண்ணிவிட்டு நான் பால் வந்து இந்த சைடு கொண்டு போயிருக்கேன். நான் நடுவில் போய் அவங்கள்ட்ட மாட்டக்கூடாது. நடுவில் போனால் அவனுக்கு ப்ரெஸ் பண்ணி அவங்கள்ட்ட பால் எடுத்துட்டாலும் பிரச்சனையாக போயிடும். நம்மள்ட்ட அந்த பக்கமே நம்ம போக வேண்டாம், விங்ஸில் பார்த்துக்கலாம். பாலை விட்டா கூட அவனுக்கு எடுத்து நடுவில் வரணும், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த கேமுக்கும் இந்த கேமுக்கும் நடந்த ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஸ்லாட் வந்து போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னார். இவங்க வந்து மான்செஸ்டர் யுனைடெட் பிளேட் சிமிலர் டு ஹவு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிளேட் அகெயின்ஸ்ட் அஸ் வென் தே கேம் ஹியர் அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கேயுமே நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டும் ஒரு இது விளையாண்டாங்க, ஒரு 5-4-1 பிளாக் போட்டுட்டு அவங்களும் ஆடினாங்க, யுனைடெடும் அதை ஆடினாங்கன்னு சொல்லி. ஆனால் யுனைடெடுக்கும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கும் ஒரு வித்தியாசம் என்ன இருந்துச்சுன்னா, யுனைடெட் ஒரு பால் இப்போ இந்த 5 பீப்புள் வச்சு இங்கே பால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு 5 பேர்கிட்ட பால் இருக்கு ஆட்டோன்னா, யூஸ்வலாக இவங்க எல்லாரும் போய் ப்ரெஸ் பண்ண போகிறான்னு வச்சுக்கோ. இப்போ டெலிட்ட பால் இருக்கு, மெக்காலிஸ்டர் போகிறான், டியாஸ் போகிறான், டெலிட் இருந்தானா வச்சுக்கோ. டெலிட்டு லிவர்பூல் எதிர்பார்த்தது டைரெக்டாக பால் தூக்கி இங்கே போட்டுருவான், சும்மா லாங் பால் பிளே பண்ணிடுவான், நம்ம வந்து இதை எடுத்துட்டு திருப்பி அட்டாக் பண்ண போயிடலாம். ஏன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அதான் பண்ணாங்க, யாரை ப்ரெஸ் பண்ண போனாலுமே எடுத்து லாங் பால் போட்டாங்க, திருப்பி நீ அங்கிருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யுனைடெட் கிளீனாக என்ன பண்ணாங்கன்னா, லிவர்பூலை பெயிட் பண்ணுற மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு வர வச்சுட்டு டியாலோவை மேலே வச்சுட்டு மயசராவை வெளியே வச்சுட்டு இப்படி போய் ஒரு ட்ரையாங்கிள் பிளே பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரும் மேலே வந்துடலாம் அந்த சமயத்துலன்னு சொல்லிட்டு வந்து கேக்போ டிலிட்டை ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ளார உகார்த்தே வந்து இங்கே வெளியே வந்து டியாஸ் இங்கே புல் பண்ணிட்டான். ஸோ மெக்காலிஸ்டர் இந்த ஸ்பேஸை கவர் பண்ணலாம், இந்த பாசிங் லேனை வந்து மெசராவி டு ஹாய்லாண்ட் பாசிங் லேனை மெக்காலிஸ்டர் கவர் பண்ணலாங்கிறதுக்காக ராபர்ட்சன் டியாலோ பக்கம் இருந்தனால இவங்க வந்துட்டு இதுலேருந்து கிளீனாக பிளே அவுட் பண்ணி டியாலோ வச்சு இந்த பக்கம் வந்து டியாலோ திரும்பத்துக்குள்ளார மேசராவி வந்து ஓவர்லாப்பிங் ரன் ஏதோ ஒன்று பண்ணலாம். அவங்க சொல்லப்போனால் கண்டமேனிக்கு பாலை ஜஸ்ட் சும்மா தூக்கி போடல, சும்மா லாங் பால் தூக்கி போட்டு திருப்பி நீங்கள் வாங்கடா அப்படிங்கிறத வந்து யுனைடெட் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்லாட் வந்துட்டு அவங்க அது மாதிரி தான் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்லாட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார், விச் இஸ் நாட் ட்ரூ. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா,
clearly United played their way out from behind. They did not throw long balls. They calculated the risks they wanted to take. ஒரு பாஸ் அங்கே போடுறோம், அந்த பாஸ் அங்கே போட்டோம்னா அடுத்த மேன் அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஃபிளாங்க்கும் சரி ரைட் ஃபிளாங்க்கும் சரி போத் மேசராவியும் சரி டாலோவும் சரி ஹேட் வெரி குட் கேம்ஸ் வித் உகார்டே. அந்த ஒரு 5-4-1 ஃபார்மேஷனாக இருக்கட்டும், அவுட் பால் போகும்போது உகார்டே பாலை வச்சுட்டு கிளீனாக வந்துட்டு அந்த மேசராவிக்கு பாலை கொடுக்குறதும், இந்த பக்கம் வந்துட்டு மைனு வச்சுக்கிட்டு இவனுக்கு டாலோவுக்கு பாலை கொடுக்குறது ஹாஃப் ஸ்பேசஸில் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாங்க யுனைடெட். ஸோ வெரி கிளியர் சேஞ்ச் இன் பிளான் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லெக் நம்ம பார்த்ததுக்கும் யுனைடடாக இந்த லெக்கில் நம்ம பார்த்ததுக்கும் கிளியரான ஒரு வெரி பிக் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஹவு தே பிளே அவுட் ஃப்ரம் த பேக் அப்படிங்கிறது. அமோரிம் ஒரு வாரமாக வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணி இந்த சிஸ்டம் ஆனா லிவர்பூல் ஈஸியாக ஹர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவே இதை விளையாண்ட மாதிரி கிளீனான சைன்ஸ் தெரிஞ்சுது. ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்லாட் ஃபர்ஸ்ட் 20-30 minutes ஹி பாஸ் த கேம். ஆனால் அந்த 20-30 minutesக்கு அப்புறம் அடாப்டேஷன் சர்ப்ரைசிங்லி இல்லை. ஃபார் சம் ரீசன் லிவர்பூல் ஆர் ஆல்வேஸ் கெட்டிங் அவுட் காட் வித் ட்ரெண்ட். அதே ப்ளஸ் மேட்ச் சொன்னாருன்னு நினைக்கிறேன் எனக்கு. உங்களை நீ மறுபடி பார்த்துருங்க. எப்பவுமே ட்ரெண்ட்டை வந்து டாலோவும் சரி ப்ரூனோவும் சரி எப்பவுமே ஓவரில் அவுட் பண்ணிட்டாங்க ட்ரெண்ட்டை. ஸோ ஒருத்தவனை எடுக்கிறதா 2 பேர் எடுக்கிறதான்னு ட்ரெண்ட்டுக்கு அப்போவே வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆயிடுச்சு. அதனால தான் அவனால் வந்து பண்ண முடியல. வி ஃபெயில்டு கலெக்டிவ்லி ஆஸ் அ டீம். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு புட் த பிளேம் ஆன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொன்னாப்புல, விச் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. ட்ரெண்ட்டை வந்து நம்ம இஷ்டத்துக்கு இது பண்ணலாம். ஐ எம் ஆல்சோ த ட்ரெண்ட் 1-on-1 டிஃபெண்டிங்கில் நிறைய பேர் டாலோ ஈஸியாக தாண்டி போயிட்டான் ட்ரெண்ட்டை. பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஓவர்லோடட் இந்த சைடில். அது கிளியர் கேம் பிளான் பை அமோரிம். யுனைடெட் டிசர்வ்ட் டு வின் திஸ் கேம். லிவர்பூல் டிசர்வ்ட் டு ட்ரா திஸ் கேம். அண்ட் ரைட்ஃபுல்லி லிவர்பூல் கேம் அவுட் வித் ட்ரா. பட் யுனைடெட் மைட் பி லெஃப்ட் ஒரியிங். அடடா 2 பாயிண்ட் எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் வாட் இட் இஸ். இந்த கன்சிஸ்டன்சி யுனைடெட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. கன்சிஸ்டன்சி போக கேம்ஸில் வந்து நடத்துனாங்கன்னா they have a really good chance to come back up the table. பட் யுனைடோட பிளேயர்ஸ் எப்பவுமே இந்த பிக் கேம்ஸுக்கு பயங்கரமாக டேர்ன் அப் ஆவாங்க. மற்ற கேம்ஸ் எல்லாமே டேர்ன் அப் ஆகிறது எப்பவுமே அவங்கள்ட்ட இருக்காது. பட் இந்த வீக் ஃபுல்லாக இருக்க ட்ரைனிங் மறுபடியும் இருக்குது யுனைடெடுக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து FA கப் தான் ஆடுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி கமிங் பேக் டு த பிரீமியர் லீக் வந்துட்டு they have very good ஒரு ஃபிலாசபி. ஓகே இதை விளையாடலான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் யுனைடெட் ஹேவ் ஷோன் ஆல் தி அதர் கிளப்ஸ் ஹவு டு பிளே அகேன்ஸ்ட் லிவர்பூல். இதை ஸ்லாட் எப்படி மாற்றுவாரா இல்லை அமோரிம் இந்த கன்சிஸ்டன்சி கீப் பண்ண முடியுமா அப்படின்னு போக கேமில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். உங்களுடைய காமெண்ட்ஸில் வந்து நான் ஏதாச்சும் ஒரு மிஸ் அவுட் பண்ணி தான் உங்கள் காமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஷோ யோர் சப்போர்ட் பை சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். அண்ட் மறுபடியும் இன்னொரு சந்திக்கலாம். திஸ் இஸ் கௌதம் சைனிங் ஆஃப். ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வில் சீ யூ.